ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சரியில்லை அடுத்த வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக இருந்துட்டு இதுக்கு மேலே உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை நினச்சி ராதிகா இருந்துட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. கோப்பிக்கிட்டே ரொம்பவே கோவப்படுறாங்க. இதுக்காக தான் நான் அன்றைக்கி தலைப்பாடை அடிச்சுக்கிட்டேன், எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் என் பேச்சு கொஞ்சமாவது நீங்கள் கேட்டிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு பாக்கியவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கூட தெரியலை. நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கோபி. ஆனால் இவ்வளோ கீழே போயிட்டு அடுத்தவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து பார்த்திங்கன்னா கோபியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வரவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாக்கியா வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து தடுக்க போகிறாங்க. இங்கே பாரு, நீ தடுத்தனா உன்னையும் நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா பாக்கியா மேடம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது அவங்க மேலே தப்பாக இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே அவங்க மேலே கோவப்பட்டாங்க. ஆனால் இப்போ தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் தெரிஞ்சிருச்சு. ஆனால் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ராதிகா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ராதிகா இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் உங்கள் புருஷன் வெளியிலே வரப்போகிறதே கிடையாது, இவர் இனிமேல் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டுன்னு ராதிகா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இனிமேல் அடுத்தடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.